பலஸ்தீனிய போராளிகளின் தாக்குதல்களுக்கு பயந்து பகல் வேளையில் ரோபோக்களை களமிறக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவமும் ரோபோக்களையும் கைப்பற்றி சம்பவம் செய்யும் பலஸ்தீனிய போராளிகளும் ஈரானுக்கு உச்ச அழுத்தங்களை வழங்கி ஈரானினுடைய நிலைப்பாட்டை விமர்சனம் செய்யும் அடிமை அரபுகளும் ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் வழங்கியிருக்கக்கூடிய செருப்படி பதிலும் கொத்தாக தட்டி தூக்கப்பட்ட 2 கட்டளை தளபதிகளும் 8க்கும் அதிகமான சிப்பாய்களும் இவை தொடர்பான உண்மைகளை ஒப்புக்கொண்ட இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவமும் யமன் ஹவுதி ராணுவத்தின் தாக்குதல்களும் யமன் ஹவுதி ராணுவத்திற்கு எதிராக எச்சரிக்கைகளை வெளியிட்டிருக்கக்கூடிய ஜெர்மனியும் சர்வதேச அணுசக்தி நிறுவனத்துடனான பேச்சுவார்த்தைகளும் பயங்கரவாதிகளை கொத்து கொத்தாக தட்டி தூக்கும் ஈரானிய பாதுகாப்பு படையினரும் அமெரிக்க தூதர் டொம் பெராக்கை பதம் பார்ப்பதற்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தக்காளிகளும் கற்களும் தெரித்து ஓடிய அமெரிக்க தூதரும் பிரான்சினுடைய அதிபர் மெக்ரோன் கத்தாரி எமிருக்கு தொலைபேசி அழைப்பொன்றினை ஏற்படுத்தி கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். மேலும் இதன்போது பிரான்சினுடைய அதிபர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். காசாவிலே பட்டினி அதிகரித்திருப்பது மிகப்பெரிய குற்றமாகும். இதனை நாங்கள் ஒரு பொழுதும் அங்கீகரிக்கப் போவதில்லை. காசாவுக்குள்ளே அனைத்து விதமான மனிதாபிமான உணவுப் பொருட்களும் கொண்டு செல்லப்பட வேண்டும். இதற்கான எல்லா விதமான முயற்சிகளையும் பிரான்ஸ் தொடர்ச்சியாக மேற்கொள்ளும். காசாவிலே மருத்துவமனைகளை இலக்கு வைத்தும் ஊடகவியலாளர்களை இலக்கு வைத்தும் இஸ்ரேல் கொள்ளக்கூடிய தாக்குதல்களை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். சர்வதேச சட்டத்தை மதித்து இஸ்ரேல் செயற்பட வேண்டும். காசாவிற்குள்ளே மனிதாபிமான உதவி பொருட்கள் அனுமதிக்கப்பட வேண்டும். மருத்துவமனைகள் மீதான தாக்குதல்களும் ஊடகவியலாளர்கள் மீதான தாக்குதல்களும் நிறுத்தப்பட வேண்டும். இதற்கான அழுத்தங்களை நாங்கள் இஸ்ரேலுக்கு தொடர்ச்சியாக வழங்கி வருகின்றோம். அதே போன்று நாங்கள் காசாவிலே நிரந்தர போர் நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கே விரும்புகின்றோம். காசாவில் நிரந்தர யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்டு காசாவிலே இருக்கக்கூடிய இஸ்ரேலிய பணைய கைதிகள் அனைவரும் முழுமையாக விடுதலை செய்யப்பட வேண்டும். ஹமாஸ் இஸ்ரேலிய பணைய கைதிகளை எந்தவிதமான நிபந்தனைகளும் இல்லாமல் விடுதலை செய்ய வேண்டும். மேலும் காசாவிலே ஹமாஸ் முழுமையாக நிராயுதபாணியாக்கப்பட வேண்டும். காசாவிலே நிரந்தர யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கு ஹமாஸை நிராயுதபாணியாக்குவது மிக முக்கியமானதாகும். மேலும் காசாவின் நிர்வாகத்திலிருந்தும் ஹமாஸ் முழுமையாக நீக்கப்பட வேண்டும். இவை தொடர்பாக வருகின்ற செப்டம்பர் 22ஆம் தேதி ஐநாவிலே நடைபெறப் போகின்ற மாநாட்டில் அடுத்த கட்ட வேலை திட்டங்களையும் நாங்கள் ஆரம்பிப்போம். காசாவிலே ஹமாஸை நிராயுதபாணியாக்குவதற்கான ஒருமித்த முடிவுகளை நாங்கள் அவசரமாக எடுக்க வேண்டும். மேலும் காசாவிலே ஹமாஸ் முழுமையாக நிராயுதபாணியாக்கப்பட வேண்டும் என்கின்ற அரபு நாடுகளுடைய நிலைப்பாட்டை நாங்கள் வரவேற்கின்றோம். இதற்கமைவாக நாங்கள் ஒன்றிணைந்து வேலை திட்டங்களையும் முன்னெடுக்க வேண்டும். அதே போன்று லெபனானினுடைய இறையாண்மையையும் சிரியாவினுடைய ஸ்திரத்தன்மையையும் நாங்கள் பாதுகாக்க வேண்டும். ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்குவதன் மூலமாகவே லெபனானினுடைய இறையாண்மையை மீட்டெடுக்க முடியும். மேலும் ஐரோப்பாவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய ஈரானின் அணுசக்தி திட்டங்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான வேலை திட்டங்களையும் நாங்கள் அவசரமாக மேற்கொள்ளப் போகின்றோம். ஈரானுக்கு எதிராக ஸ்னெப்பெக் பொறிமுறைகளை செயற்படுத்துவதற்கான வேலை திட்டங்களும் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. இந்த வேலை திட்டங்களை அவசரமாகவும் வெற்றிகரமாகவும் மேற்கொள்வதன் மூலமாகவே மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் எங்களுக்கு அமைதியை ஏற்படுத்த முடியும் என பிரான்சினுடைய அதிபர் மெக்ரோன் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். மேலும் இந்த வேலை திட்டங்களுக்கான முழுமையான ஆதரவை வழங்குவதாக கத்தார் எமிரும் தெரிவித்துள்ளார். அதாவது வருகின்ற செப்டம்பர் 22ஆம் தேதி ஐநாவிலே நடைபெறப் போகின்ற பொதுக்கூட்டத்தில் இவர்கள் பலஸ்தீனிய தேசத்தினை அங்கீகரிக்கப் போவதில்லை. ஹமாஸை முழுமையாக நிராயுதபாணியாக்குவதற்கான முடிவுகளையே எடுக்கப் போகின்றார்கள் என்பதனையும் எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அடுத்து எகிப்தானது காசாவுக்கான ஒரு புதிய படையை தயார்படுத்தி வருகின்றது. இவை தொடர்பாக முன்னைய காணொளிகளிலும் சில முக்கியமான விடயங்களை பதிவிட்டிருந்தேன். தற்போது இந்த படைப்பிரிவிலே இறுதியாக 10,000 சிப்பாய்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த 10,000 சிப்பாய்களுக்கான இறுதி பயிற்சிகள் எகிப்தினால் வழங்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. காசாவிலே யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதற்கு பின்பு காசாவிலே ஹமாஸ் முழுமையாக நிராயுதபாணியாக்கப்பட்டதற்கு பின்பு காசாவின் நிர்வாகத்திலிருந்து ஹமாஸ் முழுமையாக நீக்கப்பட்ட பின்பு ஒட்டுமொத்த காசாவையும் கட்டுப்படுத்தக்கூடிய படையாகவே இந்த 10,000 சிப்பாய்களை கொண்டிருக்கக்கூடிய படையானது தயார்படுத்தப்பட்டு வருவதாக எகிப்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. மேலும் இந்த 10,000 சிப்பாய்களில் ஃபத்தா அமைப்பை சேர்ந்தவர்களும் பலஸ்தீன் அதிகார சபையின் PA படையிலே இருக்கக்கூடியவர்களும் எகிப்து மற்றும் ஜோர்டான் அரச படைகளில் இருக்கக்கூடியவர்களும் இணைக்கப்பட்டிருப்பதாகவும் எகிப்திய ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. மேலும் இந்த 10,000 சிப்பாய்களையும் காசாவில் களமிறக்குவதற்கான முழுமையான திட்டத்தினை எகிப்தும் ஜோர்டானும் ஒன்றிணைந்து
இணைந்து வடிவமைத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் குறித்த சிப்பாய்களுக்கு தேவையான நிதி ஒதுக்கீடுகளையும் அவர்களுக்கு தேவையான ஆயுதங்கள், இராணுவ தளவாடங்கள், போர் வாகனங்கள் என்பனவற்றையும் எகிப்து, ஜோர்டான் மற்றும் வளைகுடா நாடுகள் முழுமையாக வழங்குவதற்கு தயார் நிலையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் இந்த 10,000 சிப்பாய்களையே காசாவில் அரபு கூட்டுப்படையாக களமிறக்கப் போகின்றார்கள். காசாவின் நிர்வாகத்திலிருந்து ஹமாஸை முழுமையாக நீக்கிவிட்டு இந்த 10,000 அரபு கூட்டுப்படை சிப்பாய்களையும் களமிறக்கி ஒட்டுமொத்த காசாவையும் இவர்களுக்கு கீழால் கொண்டு வருவதற்கான வேலை திட்டங்களையே மேற்கொள்கின்றார்கள். இருப்பினும் இவர்களுடைய வேலை திட்டங்கள் ஒரு பொழுதும் வெற்றி அளிக்கப் போவதில்லை. ஆக்கிரமிப்பு படைகளுக்கு காசாவின் கல்லறைகள் எவ்வாறு திறந்திருக்கின்றதோ அதே போன்று இந்த அரபு கூட்டுப்படைகளுக்கும் காசாவின் கல்லறைகள் எப்போதுமே திறந்திருக்கும். லெபனானிலே களமிறங்கியிருக்கக்கூடிய அமெரிக்க தூதர் டொம் பெராக் லெபனானி அடிமைகளான ஜனாதிபதியோடும் பிரதமரோடும் விசேட கலந்துரையாடல்களை மேற்கொண்டதற்கு பின்பு விசேட ஊடக சந்திப்பொன்றையும் நிகழ்த்தியிருந்தார். இதன்போது லெபனானிய ஊடகவியலாளர்கள் அமெரிக்க தூதர் டொம் பெராக்கிடம் சில முக்கியமான கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். அமெரிக்கா வழங்கியிருக்கக்கூடிய உத்தரவாதங்களை ஏற்றுக்கொள்ள முடியுமா? இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அமெரிக்கா கூறுவதை போன்று முழுமையாக வெளியேறிவிடுமா? இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஏன் இன்னும் லெபனானுக்குள்ளே இனப்படுகொலை தாக்குதல்களை மேற்கொள்கின்றது என லெபனானிய ஊடகவியலாளர்கள் கேள்விகளை எழுப்பினார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே கோபமடைந்த அமெரிக்க தூதர் டொம் பெராக் லெபனானிய ஊடகவியலாளர்களுக்கு எதிரான விமர்சனங்களை முன்வைத்தார். நீங்கள் அனைவரும் ஊடகவியலாளர்கள் அல்ல, நீங்கள் அனைவரும் மிருகங்கள். நீங்கள் யூத எதிர்ப்பாளர்களாகவே இருக்கின்றீர்கள். யூத மதத்தை எதிர்க்கக்கூடிய கேள்விகளையே நீங்கள் கேட்கின்றீர்கள். நீங்கள் மிருகங்களை போன்றே செயற்படுகின்றீர்கள் என அமெரிக்க தூதர் டொம் பெராக் லெபனானிய ஊடகவியலாளர்களுக்கு எதிரான விமர்சனங்களை முன்வைத்தார். இதைத் தொடர்ந்து லெபனானிய ஊடகவியலாளர்களுக்கும் அமெரிக்க தூதர் டொம் பெராக்கும் இடையில் முருகல் நிலை ஏற்பட்டது. அத்தோடு குறித்த சம்பவம் தொடர்பாக லெபனானிய ஊடகவியலாளர்களிடத்தில் லெபனானினுடைய ஜனாதிபதி மாளிகை மன்னிப்பு கோரியிருந்தது. இப்படியான நிலைமையில் டொம் பெராக் இன்று காலை தெற்கு லெபனானினுடைய மிக முக்கியமான பிரதேசங்களான டயர் மற்றும் கியாம் பிரதேசங்களை பார்வையிடுவதற்கு திட்டமிட்டிருந்தார். அதே நேரம் குறித்த பிரதேசங்களில் இருக்கக்கூடிய லெபனானிய பெண்கள் டொம் பெராக்கை வரவேற்பதற்காக தக்காளிகளையும் அவர்களுடைய வீட்டு கற்களையும் தயார்படுத்தி வைத்திருந்தார்கள். மேலும் குறித்த பெண்மணிகள் லெபனானிய ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்தார்கள். டொம் பெராக் எங்களுடைய நகரத்தில் காலை வைத்தால் எங்களுடைய வீடுகளிலே இருக்கக்கூடிய கற்களை கொண்டும் எங்களுடைய பயிற்சிகை நிலங்களிலே விளைந்திருக்கக்கூடிய தக்காளியை கொண்டும் நாங்கள் அவரை தாக்குவோம். எங்களுடைய பிரதேசங்களில் நுழைவதற்கான எந்த விதமான உரிமையும் அவருக்கு இல்லை. மேலும் நாங்கள் அமெரிக்க தூதரை துரத்தி அடிப்பதற்காகவே இங்கு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டுள்ளோம் என லெபனானிய பெண்மணிகள் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார்கள். மேலும் இவை தொடர்பான காணொளிகளை டெலிகிராம் சேனலிலே பதிவிட்டுள்ளேன். அடுத்து லெபனானினுடைய பிரதமர் நவாப் சலாம் அமெரிக்க தூதர் டொம் பெராக்குடனான சந்திப்பை தொடர்ந்து விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்கக்கூடிய முடிவை நாங்கள் ஒரு பொழுதும் திரும்ப பெறப்போவதில்லை. எங்களுடைய முடிவுகளில் எந்தவிதமான மாற்றங்களும் இடம்பெறப் போவதில்லை. நாங்கள் இந்த முடிவை நிறைவேற்றுவதற்கு உறுதியாகவே இருக்கின்றோம். அமெரிக்க தூதர் டொம் பெராக் வழங்கியிருக்கக்கூடிய முன்மொழிவை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டுள்ளோம். இந்த முன்மொழிவானது லெபனானினுடைய எதிர்காலத்திற்கு மிக முக்கியமானதாகும். மேலும் ஹிஸ்புல்லாவை முழுமையாக நிராயுதபாணி ஆக்கினால் தெற்கு லெபனான் பிரதேசத்திலிருந்து இஸ்ரேல் முழுமையாக வெளியேறுவதாகவும் லெபனான் மீதான எந்தவிதமான தாக்குதல்களையும் மேற்கொள்ளப் போவதில்லை என்றும் அமெரிக்க அரசாங்கம் எங்களுக்கு உத்தரவாதத்தினை வழங்கியுள்ளது. மேலும் அமெரிக்காவினுடைய இந்த உத்தரவாதத்தை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டுள்ளோம். இதற்கமைவாக இந்த முன்மொழிவை நடைமுறைப்படுத்துவதற்கான அடுத்த கட்ட வேலை திட்டங்களை நாங்கள் மும்முரமாக மேற்கொள்வோம் என லெபனானிய பிரதமர் நவாப் சலாம் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். அதாவது நாளுக்கு நாள் லெபனானுக்குள்ளே இந்த கொசு தொல்லைகளுடைய அட்டகாசம் அதிகரித்து வருகின்றது. இதனால் அவசரமாக ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் இந்த கொசு தொல்லைகளை நீக்குவதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும். அடுத்து இன்று அதிகாலை தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிலத்திடர்களுக்கு அதிர்ச்சியூட்டும் வகையில் யமன் ஹவுதி ராணுவத்தினர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் மத்திய பிரதேசத்தை இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் இந்த ஏவுகணையானது இடைமறிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டாலும் குறித்த ஏவுகணையிலே இருக்கக்கூடிய கிளஸ்டர் வார்ஹெட்டுகள் 2 பிரதேசங்களில் வீழ்ந்து தாக்கத்தினை ஏற்படுத்தி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் குறித்த ஏவுகணை தாக்குதலினால் ஒட்டுமொத்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நிலத்திடர்களும் அதிகாலையிலேயே பதுங்கு குழிகளை நோக்கி விரைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அத்தோடு ஜெர்மனி அரசாங்கம் யமன் ஹவுதிகளுக்கு எதிரான எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளது. யமன் ஹவுதிகள் செங்கடல் பிரதேசத்திற்கு அப்பாலும் அவர்களுடைய தாக்குதல்களை விரிவாக்கி வருகின்றார்கள். இஸ்ரேலிய நிறுவனங்களோடு வர்த்தகத்தை மேற்கொண்டு வரக்கூடிய எங்களுடைய பல கப்பல் நிறுவனங்களுக்கு எதிராகவும் கப்பல்களுக்கு எதிராகவும் யமன் ஹவுதிகள் நேரடியான அச்சுறுத்தல்களையும் வெளியிட்டுள்ளார்கள். செங்கடல் பிரதேசத்திற்கு அப்பால் இந்திய பெருங்கடல் பிரதேசத்திலும் எங்களுடைய கப்பல்களுக்கு எதிரான எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளார்கள். மேலும் யமன் ஹவுதி ராணுவத்தினர் எங்களுடைய கப்பல்களை
எங்களை தொடர்ச்சியாக இலக்கு வைத்து வருகின்றார்கள். இதற்கு மேலும் எங்களுக்கு இவற்றை பொறுத்துக் கொள்ள முடியாது. செங்கடல் பிரதேசத்தினுடைய கப்பல் போக்குவரத்தை பாதுகாப்பதற்காகவும் சர்வதேச கப்பல் போக்குவரத்தை பாதுகாப்பதற்காகவும் நாங்கள் அனைவரும் ஒன்றுபட வேண்டும். யமன் ஹவுதிகளுடைய இந்த தாக்குதல்களை முறியடிப்பதற்கு நாங்கள் அனைவரும் ஒன்றுபட வேண்டும். யமன் ஹவுதிகளுடைய இந்த தாக்குதல்கள் அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். இதற்காக அனைத்தையும் செய்வதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம் என ஜெர்மனி அரசாங்கம் யமன் ஹவுதிகளுக்கு எதிரான எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளது. சவுதி அரேபியாவில் நடைபெற்ற OIC மாநாட்டிலும் அடிமை அரபு தலைவர்களுக்கிடையிலே நடைபெற்றிருக்கக்கூடிய கலந்துரையாடல்களிலும் ஈரான் தொடர்பாக சில முக்கியமான கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்போது ஈரானினுடைய கொள்கைகள் தொடர்பாகவும் ஈரானினுடைய நிலைப்பாடு தொடர்பாகவும் அரபு நாட்டு தலைவர்கள் கவலைப்படுவதாகவும் ஈரானினுடைய இந்த நிலைப்பாட்டினாலும் ஈரானினுடைய இந்த கொள்கைகளினாலும் மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே மிகப்பெரிய போர் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்திருப்பதாகவும் இவற்றை தடுத்து நிறுத்த வேண்டுமாக இருந்தால் ஈரான் இஸ்ரேலோடு நேரடியான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் இஸ்ரேலுடனான ராஜதந்திர தொடர்புகளை ஏற்படுத்தி பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு இந்த பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் இதன் மூலமாகவே மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமைதியை ஏற்படுத்த முடியும் என்றும் இதற்காக அனைத்து அரபு நாடுகளும் ஈரானுக்கு எதிரான உச்சழுத்தங்களை வழங்க வேண்டும் என்றும் குறித்த மாநாட்டிலும் அடிமை அரபு தலைவர்களுடைய கலந்துரையாடலின் போது முடிவுகள் எடுக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் கசிவடைந்துள்ளன. இதைத் தொடர்ந்து நேற்றிரவு ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் இவ்வாறு தெரிவித்தார். ஈரானினுடைய கொள்கைகளை பற்றி வளைகுடா நாடுகள் கவலைப்படக்கூடாது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் கொள்கைகளை பற்றியே வளைகுடா நாடுகள் கவலைப்பட வேண்டும். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இந்த கொடூரமான கொள்கைகளின் மூலமாகவே நாங்கள் ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை முழுமையாக இழுத்து மூட வேண்டி ஏற்படும். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய இந்த கொடூரமான கொள்கைகளே பாரசீக வளைகுடா பிரதேசத்தில் மிகப்பெரிய யுத்தத்தையும் ஏற்படுத்தும். இதனால் வளைகுடா நாடுகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் கொள்கைகளை பற்றியே கவலைப்பட வேண்டும். பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய சில நாடுகள் ஈரான் இஸ்ரேலோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் ராஜதந்திர தொடர்புகளை ஏற்படுத்தி இஸ்ரேலுடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு சமாதானத்தினை ஏற்படுத்த வேண்டும் என்றும் கூறுகின்றார்கள். பேச்சுவார்த்தைகள் மூலமாக ஈரான் இஸ்ரேலுடனான பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என கூறுகின்றார்கள். ஒரு விடயத்தினை அனைவரும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடன் நாங்கள் எந்தவிதமான ராஜதந்திர தொடர்புகளையும் பேச்சுவார்த்தைகளையும் மேற்கொள்ளப் போவதில்லை. பேச்சுவார்த்தைகள் மூலமாகவும் ராஜதந்திர தொடர்புகள் மூலமாகவும் ஈரான் ஒரு பொழுதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு பேசாது. மேலும் ஈரான் எப்போதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு ஏவுகணைகள் மூலமாகவே பேசும். நாங்கள் எங்களுடைய ஏவுகணைகள் மூலமாகவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு பதில் அளிப்போம். ஏனென்றால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அடியின் மொழியை மாத்திரமே புரிந்து கொள்கின்றது. ஈரான் ஒரு பொழுதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு சமாதானத்தை ஏற்படுத்தக்கூடிய பாதையை பின்பற்றாது. எங்களுக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடன் எந்தவிதமான சமாதானமும் தேவையில்லை. எப்போதும் எங்களுடைய ஏவுகணைகளே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு சிறந்த பாடத்தினை கற்பிக்கும் என ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்து நேற்றைய தினம் சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தினுடைய தொழில்நுட்ப பிரிவோடு ஈரானிய பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் இந்த பேச்சுவார்த்தையின் போது ஈரானிய பிரதிநிதிகள் எந்தவிதமான தகவல்களையும் முழுமையாக வழங்கவில்லை என்றும் 60% அளவில் செறிவூட்டப்பட்டிருக்கக்கூடிய யுரேனியம் தொடர்பான எந்தவிதமான தகவல்களையும் பகிர்ந்து கொள்ளவில்லை என்றும் வேண்டுமென்றே தங்களுக்கு தேவையான நேரத்தினை பெற்றுக் கொள்வதற்காகவும் ஸ்னெப்பெக் பொறிமுறையை தடுத்து நிறுத்துவதற்காகவுமே ஈரானிய தரப்பினர்கள் இந்த பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொண்டிருப்பதாக எக்ஸியோஸ் ஊடகமானது செய்திகளை வெளியிட்டுள்ளது. மேலும் குறித்த பேச்சுவார்த்தையில் எந்தவிதமான முடிவுகள் எடுக்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து பிரித்தானியாவும் பிரான்சும் ஜெர்மனியும் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட எச்சரிக்கைகளையும் வெளியிட்டுள்ளார்கள். இன்னும் 5 நாட்களுக்குள் ஈரானுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய காலக்கெடு முடிவடைகின்றது. இதற்குள்ளே ஈரான் சிறந்த முடிவுகளை எடுக்க வேண்டும். அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளையும் ஆரம்பிக்க வேண்டும். இல்லாவிட்டால் நாங்கள் அவசரமாக ஸ்னெப்பெக் பொறிமுறையை செயற்படுத்தி ஈரானின் அணுசக்தி திட்டங்களை முடக்குவதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் மேற்கொள்வோம் என பிரான்ஸ், பிரித்தானியா மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகள் எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளன. அடுத்து தென்கிழக்கு ஈரானிய பிரதேசமான சிஸ்டான் பலூச்சிஸ்தான் பிரதேசத்திலே ஈரானிய பாதுகாப்பு படையினரும் பசிச் படைப்பிரிவினரும் ஒன்றிணைந்து ISIS பயங்கரவாதிகளுக்கு எதிராகவும் ஜெய்ஷ்-இ-அதில் பயங்கரவாதிகளுக்கு எதிராகவும் தரமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அதிலும் குறிப்பாக குறித்த பகுதியில் இருக்கக்கூடிய ஜெய்ஷ்-இ-அதில் பயங்கரவாதிகளின் மிக முக்கியமான புள்ளிகளை கொத்தாக தட்டி தூக்கியுள்ளார்கள். இந்த நடவடிக்கைகளிலே 19க்கும் அதிகமான ஜெய்ஷ்-இ-அதில் பயங்கரவாதிகள் முழுமையாக அளிக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த பயங்கரவாதிகளுடைய ஆயுதங்களும் இராணுவ உபகரணங்களும் வெடிமருந்துகளும் கைப்பற்ற பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் ஈரானிய பாதுகாப்பு படையினர் குறித்த பயங்கரவாதிகளுக்கு எதிராக மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்கள் தொடர்பான காணொளிகளை டெலிகிராம் சேனலிலே பதிவிட்டுள்ளேன்.
நேற்று நடைபெற்ற போர் அமைச்சரவை கூட்டத்தை தொடர்ந்து நெட்டன்யாஹு ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்தார். நாங்கள் காசாவிலே போரை முழுமையாக முடிப்போம். காசாவில் ஆரம்பிக்கப்பட்ட போரை நாங்கள் காசாவிலேயே முடிப்போம். தற்போது நாங்கள் எந்தவிதமான பகுதி ஒப்பந்தங்களையும் மேற்கொள்ளப் போவதில்லை. காசா சிட்டியை முழுமையாக கைப்பற்றி அனைத்து பணைய கைதிகளையும் முழுமையாக மீட்டெடுப்போம். நாங்கள் வாக்குறுதி அளித்திருப்பதை போன்று பலஸ்தீனிய அரசை முழுமையாக அளிப்போம். எங்களுடைய நிலத்தில் ஒரு பொழுதும் பலஸ்தீனிய அரசு ஒன்று உருவாக்கப்பட மாட்டாது. மேலும் இதற்கான அனைத்து விதமான வேலை திட்டங்களையும் நாங்கள் மும்முரமாக மேற்கொள்வோம் என நெட்டன்யாஹு தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து அல்-கஸ்ஸாம் படைப்பிரிவினர் ஒரு வாசகத்தை வெளியிட்டிருந்தார்கள். காசா கோட்டைகளின் கடைசியாக உள்ளது. காசா அதன் மக்களுடன் உயரமாக நிற்கின்றது. மேலும் காசா சரணடையும் தூரத்தை விட வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உங்களுக்கு நெருக்கமாகவே இருக்கின்றது என அல்-கஸ்ஸாம் படைப்பிரிவினர் தெரிவித்துள்ளார்கள். அதாவது வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்திற்கான தூரத்தை விட காசாவின் சரணடைதல் என்பது மிகவும் தொலைவிலேயே இருக்கின்றது என்பதனையே குறிப்பிட்டுள்ளார்கள். அடுத்து கடந்த மாதம் வடக்கு காசாவிலே பலஸ்தீனிய போராளிகள் மேற்கொண்ட தாக்குதல் தொடர்பான காணொலி ஒன்றை வெளியிட்டிருந்தார்கள். இந்த காணொலியை டெலிகிராம் சேனலிலே பதிவிட்டுள்ளேன். மேலும் இந்த காணொலியில் ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் எவ்வாறு கொத்து கொத்தாக தட்டி தூக்கப்பட்டுள்ளார்கள் என்பதனை உங்களுக்கு தெளிவாக அவதானிக்கலாம். அத்தோடு இங்கிருக்கக்கூடிய இன்னும் மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் இந்த தாக்குதலிலே 2 கட்டளை தளபதிகளும் 8க்கும் அதிகமான சிப்பாய்களும் கொல்லப்பட்டுள்ளார்கள். ஆனால் இவை தொடர்பான எந்தவிதமான தகவல்களையும் கடந்த ஒரு மாதமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் வெளியிட்டிருக்கவில்லை. தற்போது ஹமாஸ் தரப்பினர் குறித்த காணொலியை வெளியிட்டதற்கு பின்பே 2 கட்டளை தளபதிகளும் 8க்கும் அதிகமான சிப்பாய்களும் கொல்லப்பட்டுள்ளார்கள் என்பதனை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ஒப்புக்கொண்டுள்ளது. மேலும் ஹமாஸினுடைய காணொலியை தொடர்ந்து இந்த கட்டளை தளபதிகளுடைய குடும்ப உறுப்பினர்களும் சிப்பாய்களுடைய குடும்ப உறுப்பினர்களும் தங்களுடைய பிள்ளைகள் காசாவிலே கொல்லப்பட்டுள்ளார்கள் என்கின்ற செய்தியையும் அறிந்து கொண்டுள்ளார்கள். அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அனைத்து இழப்புகளையும் முழுமையாக மூடி மறைத்து வருகின்றது. பலஸ்தீனிய போராளிகளுடைய தாக்குதல் தொடர்பான காணொலிகள் மாத்திரம் வெளியிடப்படாவிட்டால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இதைவிட அதிகளவான இழப்புகளையும் முழுமையாக மூடி மறைத்திருக்கும். அடுத்து வடக்கு காசாவின் ஜெய்தூன் மற்றும் ஜபலியா பிரதேசங்களிலே பகல் வேளைகளில் களமிறங்குவதற்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயப்படுகின்றது. இதற்கமைவாக குறித்த பிரதேசங்களிலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் பின்வாங்கி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் இவ்வாறு பின்வாங்கிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் குறித்த பிரதேசத்திலே பலஸ்தீனிய போராளிகளுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்வதற்காக வெடிகுண்டுகள் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய ரோபோக்களையும் களமிறக்கி வருகின்றது. ஜபலியாவின் கிழக்கு பிரதேசங்களிலும் ஜெய்தூனின் தெற்கு பிரதேசங்களிலும் இந்த ரோபோக்களை களமிறக்கி வெடிக்கச் செய்வதன் மூலமாக தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. இப்படியான நிலைமையில் ஜபலியாவின் கிழக்கு பிரதேசத்திலே களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய ரோபோக்களை 2 பலஸ்தீனிய போராளிகள் கைப்பற்றி அதனுடைய பேட்டரிகளை முழுமையாக நீக்கி குறித்த ரோபோவை வேறு இடங்களுக்கு கொண்டு சென்று வெடிக்கச் செய்துள்ளார்கள். மேலும் ஜபலியா மற்றும் ஜெய்தூன் பிரதேசத்திலே களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய ரோபோக்களை கைப்பற்றி அதில் இருக்கக்கூடிய வெடிமருந்துகளையும் கைப்பற்றி வருகின்றார்கள். மேலும் இனி வரக்கூடிய நாட்களிலே இந்த ரோபோக்களை பயன்படுத்தி பலஸ்தீனிய போராளிகள் ஆக்கிரமிப்பு படைகளுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இன்று காலை பலஸ்தீனிய போராளிகள் ஜபலியாவின் கிழக்கு பிரதேசத்திலே சிக்கலான தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. கிட்டத்தட்ட 5க்கும் அதிகமான பலஸ்தீனிய போராளிகள் குறித்த பிரதேசத்திலே களமிறங்கி ஆக்கிரமிப்பு படைகளுக்கு எதிராக நேரடியான துப்பாக்கிச்சூட்டு தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாகவும் இந்த தாக்குதலிலே பல சிப்பாய்கள் பூஜ்ய தூரத்தில் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் களத்தில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். இருப்பினும் குறித்த தாக்குதல்கள் தொடர்பான தகவல்களை பலஸ்தீனிய போராளிகள் இன்னும் உத்தியோகபூர்வமாக வெளியிடவில்லை. எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.